அடுத்தது திதி யோக கரணம். ஜெயம் சாரோடைய மாணவர்னு தான் சொன்னாங்க. அவருடைய குருநாதர் முன்னாடியே அவர் பேச வரணும். வாங்கண்ணா. யோகம்தான். ஒற்றனை வேதியன் சோதிவானவன் நற்றணையானும் கற்றுணை பூட்டி ஓர்கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயனம். மேடையில் வீட்டிருக்கும் எனது ஆசிரியர் குருநாதர், அவருக்கு குருநாதன் சொன்னால் தான் பிடிக்கும், ஆனால் நான் சொல்கிறது இல்லை. அவருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் ஐயா பொன்னையா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கீழே வீட்டிற்கும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி என் சிற்றுரைக்குள் சொல்கிறேன். அதாவது முன்னுரை கொடுக்கும் போதே சொன்னார் ஜானகி, காலையிலேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஜெயன் சாரனுடைய மாணவர். நான் ஜெயன் சார்ட்ட மட்டும்தான் படித்தேன் ஜோதிடம், வேறு யாருக்கிட்டேயும் படிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு அவர் கூட உடனான நட்புங்கிறது வந்து ஒரு 22-23 வருடங்களை கடந்து விட்டது. இடையில் ஒரு 6-7 வருடங்கள் பேச்சு இல்லை, சில கருத்து வேறுபாடுகள், சில கருத்து முரண்பாடுகள். அதனால் நான் என் வேலையை பார்த்தேன், அவர் வேலையை பார்த்தார். 2 பேத்துக்கும் வேற எந்த விதமான மனக்கசப்புகளும் இல்லை. அது அப்பப்போ குடிக்கும், அப்பப்போ பேசிக்கும் அப்படிங்கிற மாதிரி. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஈன்ற பொழுதில் பெரிது ஒக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான கடமை என்னங்கிறத சொல்லுது. அப்ப ஜெயன் சார் கூட என்னோட பழக்கம்ங்கிறது சொன்னேன். இந்த ஒரு குரல்ல உங்களுக்கு தெரியும், அவர் முன்னாடி நான் உட்கார்ந்து பேச போறேன். இதுவரைக்கும் நானும் அவரும் எந்த மேடையிலையும் சேர்ந்து இருந்ததில்லை. ஒரே ஒரு மேடையில தான் இருந்திருக்கோம். அப்பையும் அவர் கீழே இருந்தார், நான் மேடையில் இருந்தேன். இந்த மேடையிலே தான் அவர் பக்கத்திலே இருந்து பேச போகிறேன். முதல்ல சொன்னார், விமலன் சார் சொன்னார், பேராசிரியர் மேலே எனக்கு ஒரு தனிப்பெரு பாசம் உண்டு, ஒரு அன்பு உண்டு, நாங்கள் 2 பேரும் நிறையா பேசிக்குவோம். அப்போ சொன்னார், அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமான நட்பு, ஒருத்தர் வா போனின்னு பேசிக்கக்கூடிய ஆள். ஆள் வந்தானே நீ பேச மாட்டியே அப்படின்னாரு. இல்லை சார் பேசலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. ஸோ அது மாதிரியான விஷயந்தான். ஸோ அதனால் இப்போ அவர் முன்னாடி நான் பேசணும், அதுலேயும் அவர் கை தட்டணும். அப்படின்னா இப்போ நான் என்ன பேசுறது? காலையில் இருந்து வரிசையாக எல்லாரும் பேசிட்டாங்க. இப்போ கடைசியாக பேசும்போது பொன்னையா கூட ஒரு சில விஷயங்களை சொன்னார். ஒரு ஜாதகம் நமக்கு ஏற்கனவே பார்த்த ஜாதகம் மாதிரியே வருமா? தாடி ஒரு ஜாதகம் ஒரே மாதிரியான ஜாதகம் திருப்பி ரிப்பீட்டேஷனா வருமா? வராது. அப்பதான் ஃப்ரௌசர்மே சொன்னார், இந்த நூல்லாம் தப்பு, ஏன்னா அதெல்லாம் வந்து கற்பனைக்கு உண்டான ஜாதகங்கள், அதெல்லாம் ஒரிஜினாலிட்டி கிடையாது. அவர் கற்பகம் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது எல்லா மாணவர்களுக்குமே சொல்லுவார், ஒவ்வொருத்தனும் ஒரு 200 ஜாதகம் எடுத்துட்டு வா அப்படின்னா அந்த 200 ஜாதகத்துக்கும் பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கணும். ஏதாவது ஒரு ஜாதகத்துக்கு திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி உன் டேட் ஆஃப் பர்த் என்னம்மாம்பார். ஏன்னா அது பொய்யான ஜாதகமா இல்லை உண்மையான ஜாதகமா அப்படிங்கிறது தெரிஞ்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுக்கு மேலேயே வந்து ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் ஆகிட்டேன். நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தேன், இருந்தாலுமே இந்த ஜோதிடம் எனக்குள் உள்ள வந்துருச்சு. அப்படி வரும்போது
நான் பார்த்த அனுபவங்கள், ஒரு சில ஜாதகங்கள், இந்த பேசினவங்களை பேசிட்டு நான் கடைசியாக பேசுகிறேன். இன்னைக்கு தேதி 29/7, 4 நாட்களுக்கு முன்னாக 24/7/2025. நான் கடந்த காலங்களில் பார்க்கும்போது ஒரு ஜாதகம் 24/7/1950 பிறந்த ஜாதகம், இன்னொரு ஜாதகம் 24/7/1962 பிறந்த ஜாதகம், இன்னொரு ஜாதகம் 24/7/63 பிறந்த ஜாதகம், இன்னொரு ஜாதகம் 24/7/1965 பிறந்த ஜாதகம். 4மே டேட் ஒன்று, வருடங்கள் வேற. கண்டிப்பாக ஜாதகம் மாறி தான் இருக்கும், அது ஒன்று. ஆனால் இதில் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லார் பேருமே முதல்ல சொன்ன 3 ஜாதகத்தினுடைய பெயர் தமிழ்ச்செல்வி. 3 பேருக்கும் 1950 பிறந்த ஜாதகத்துக்கும் பேர் தமிழ்ச்செல்வி, 62 பிறந்தவங்களுக்கு பேர் தமிழ்ச்செல்வி, 63 பிறந்ததுக்கும் தமிழ்ச்செல்வி. இந்த 1965 பிறந்தது இது அத்தனை பெண்ணு. மிட் நைட் 3:30 மணிக்கு பிறக்குது. அந்த பிள்ளையோட பேர் மட்டும் செந்தமிழ் செல்வி. வசந்தன் சார் கூட எல்லாம் பேசிக்கிட்டு உரையாடிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இதுக்கு தான் போகலாம், ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு குடும்ப ஜாதகமாக பார்க்கணும், நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வரும் அப்படின்னாரு. இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு ஆய்வினுடைய அடிப்படைக்குள்ளே நம்ம அப்படியெல்லாம் படிச்சு அர்த்தமாக பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நம்ம இவர் பேசும்போது சொன்னார், சூரிய நாராயணன், ஜோதிஷத்துக்குள்ளே தான் எல்லாம் அடக்கம், ஆனால் வாஸ்து விஞ்ஞானம், சயின்ஸ் அப்படின்னாரு. அப்போ ஜோதிடத்துக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்குன்னா அப்போ ஜோதிடமும் சயின்ஸ் தானே. அதை ஏன் சொல்ல மனசு வரலையா இல்லை என்னன்னு தெரியல. இல்லை அதில் சொல்லணும். 1972 எனக்கு சரியாக ஒரு 10-11 வயது இருக்கும்போது எங்கள் தந்தையார் ஒரு வீடு கட்டினார். வடக்கு பார்த்த வாசல். அந்த வீட்டில் வாஸ்துக்கு உண்டான சகல குற்றங்களும் அதில் அடக்கம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னா வடக்கில் போனோம்னா லெஃப்டில் என்ன இருக்கும்? வடகிழக்கு ஈசானிய மூலையா. எங்கள் வீட்டில் எல்லாரும் செப்பல் கழட்டி போடுறது அங்கே தான் போடுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஈசானம், ஈசன் இருக்கக்கூடிய இடம்னு. விவரம் தெரியாது, போட்டோம். நேர் தென்மேற்கு மூலை, அதில் தான் செப்டி டேங்க், அதில் தான் லேட்டின் பாத்ரூம். வீட்டில் நடு மையத்தில் படிக்கட்டு. இப்படி சகல குற்றங்களும் இருந்தது. அதை இடைமறித்து நம்ம பேராசிரியர் சொன்னார், வீடுனா எல்லாம் தான் இருக்கும், நல்லது கெட்டது எல்லாம் நல்லா தான் இருக்கும். அது சொன்னால் ஒரு ஆச்சரியம். நாங்கள் 72 இருந்து அந்த வீட்டுக்கு குடி போனோம். கிட்டத்தட்ட 2000, 2001-2 வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தோம். என் கூட பிறந்தவங்க என் உள்பட 7 பேர், 3 ஆண் 4 பெண் மொத்தம். ஒருத்தர் கூட ஒரு சுகவீனம்னு அந்த வீட்டில் இல்லவே இல்லைங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சியாக போய் அட்மிட் பண்ணோம், இல்லை ஒருத்தன் கீழே விழுந்தான், கால் ஒடிச்சான், கை ஒடிச்சான், இல்லை யாருக்கோ ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப். அதில் இன்னொரு கிளாசிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் என் தங்கைகளுக்கு என் சகோதரன் 7 பேர்த்துக்கும் திருமணமானது அந்த வீட்டில் தான். இந்த சம்பிரதாயத்துல எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண் வீட்டில் தான் முதல் ராத்திரி இருக்கும், இல்லை சில வீடுகளில் பெண் வீட்டில் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கள் வீட்டில் பெண் வீட்டில் தான் முதல் நாள் தங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா என்ன செஞ்சுச்சோ தெரியல, எங்கள் வீட்டில் 7 பேர்த்துக்கும் அதே இடத்துல தான் அந்த சாந்தி முகூர்த்தங்கிறது நடந்தது. என் தாய் தந்தைக்கு 17 பேர குழந்தைகள், 7 பேர்த்துக்கு. ஒருத்தர் கூட ஒரு இல்னஸ் கிடையாது. அதே மாதிரி என் சகோதரிகள் 4 பேர்த்துக்கும் சிசரினே கிடையாது, எல்லாத்துக்கும் நார்மல் டெலிவரி. எப்படி நடந்தது?
அப்போ நான் சொல்லுவேன், வாஸ்துங்கிறது அது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். பட் இருந்தாலும் நம்ம பேராசிரியர் சொன்ன கருத்துக்கு நான் எப்பவும் உடன்படுவேன். உன் ஜாதகம் தாண்டா வேலை செய்யும். வாஸ்துல எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் நல்லது இருந்தாலும், அப்ப அந்த வீட்டில் எங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் இல்லை, எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் நடந்தது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டா நாங்கள்லாம் பிறந்தது ஒரு வீடு, அது ஒரு சின்ன வீடாக இருக்குங்கிறதுனால தான் எங்கள் அப்பா வேலையை வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் பூர்வீகத்தில் பிறந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலை, கெட்டதும் நடக்கலை. 7 பேர்த்துக்கும், என் தாய் தந்தை உள்பட. 2002க்கு பிறகு எல்லாம் கல்யாணம் பண்ணி அங்கங்கே போயாச்சு. பெரிய வீடை பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வாடகைக்கு விட்டுட்டு நாங்கள் பிறந்த வீட்டுக்கு என் தாய் தகப்பனும் வராங்க. அந்த வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு இல்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும். உடல் நிலை சரியில்லை, வயசாயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் அவர் இறந்து போயிடுறார். அதற்கு பிறகு ஒரு 7-8 வருஷம் கழித்து என்னோட தாயாரும் அந்த வீட்டில். நாங்கள் பிறந்த வீட்டில் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. ஆனால் என் தாய் தந்தைகள் முதல்ல குடித்தனம் பண்ண வீட்டில் அவங்களோட மரணம் மட்டும் நிகழ்ந்தது. அந்த வாஸ்து தப்பான வீட்டில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நடந்தது, எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்கல. அப்போ வாஸ்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துக்கு குற்றங்கள் ஏதாவது, நான் தான் சொன்னேன், இதுக்கு மேலே குற்றங்கள் ஏதாவது வேணுமா எங்கள் வீட்டில்? நான் ஒரு தடவை இதை ஃபேஸ்புக்லேயே போட்டிருந்தேன், அப்படியே ஸ்கெட்சே போட்டிருந்தேன். அப்போ வாஸ்து குற்றங்கள் இருந்தால் கூட அந்த கேடு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு வரணும். வந்தால் தான் அது இண்டிகேட் ஆகுது. அது தனித்து செயல்படலைங்கிறது தான் என்னோட இது. அதுக்கு ஏதாவது ஒரு கிரியா ஊக்கி தேவையாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் அது செயல்படுது அப்படிங்கிறத சொல்லி. அதுக்கடுத்து காலையில் பேசின இன்னொரு நண்பர் சொன்னார், கர்மா, முன்ஜென்ம வினைப்பயன். எல்லாரும் கர்மாவினுடைய பயன் தான் சார் இங்கே நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு எதுவுமே தோஷம் இல்லைன்னு நம்ம எப்படி இங்கே வந்து பிறந்திருப்போம்? எல்லாரும் ஒரு தோஷத்தை வாங்கி கொண்டு தான் இங்கே வந்து பிறந்திருக்கோம். அப்படி இல்லாட்டி நம்ம ஏன் இங்கே வந்து பிறக்கிறோம்? அப்போ இது பூரா ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அதைத்தான் பேராசிரியர் ரொம்ப தெளிவாக சொல்வார். அதை போகலாம், விடு போகலாம், இருக்கு போகலாம், அவ்வளோதான் போகலாம். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், அது எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்கள். நான் 79-80 காலகட்டங்களில் சிவகாசியில் பணிபுரிந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெரிய மில்லியனர், அவர் வீட்டினுடைய திருமணம், நம்ம அரசியல்வாதியோட சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய திருமணம். ஒரு 9-10 வயசு புள்ள, அப்படியே மகாலட்சுமினா மகாலட்சுமி சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, பட்டு அந்த பாவாடை கட்டி சட்டை போட்டு அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு உடம்பு பூரா வைர நகை போட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கு. திடீர்னு ஒரு 11 மணிக்கு ஒரே கூப்பிடுறேன் சார். என்னன்னு கட்டக்க போய் பார்த்தா அந்த புள்ள கண்ணு ரெண்டையும் பொத்திக்கிட்டு கண்ணு தெரியலன்னு அழுகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா, இந்த வெத்தலை பாக்கு தட்டு வச்சுருப்போம் இல்லையா, இது மாதிரி அந்த காலத்தில் இந்த பிளாஸ்டிக் பையில் சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க, அதில் முனியில் கட் பண்ணியிருப்பான். அதை பிசுக்குனா அமுக்கணும்னா இந்த புழு நெளிகிறது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிள்ளைங்க எல்லாம் அதை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தது. ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை மட்டும் இப்படி வச்சு இப்படி அமுக்கிருக்கு, கண்ணில் அடிச்சிருச்சு. 11 மணிக்கு நடந்த நிகழ்வு. 2 மணிக்கு அந்த வீடே வந்து கல்யாண வீடு துக்க வீடாக மாறிடுச்சு. அந்த பிள்ளைக்கு 2 கண்ணும் போயிடுச்சு. 2 கண்ணும் தெரியாதுன்ட்டாங்க. இப்போ அந்த பிள்ளையினுடைய பலன் பாருங்க, பூர்வ ஜென்ம வினைப்பயன். அவங்க அப்பா கோடீஸ்வரர், அந்த பிள்ளைக்காக வேண்டி எது வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த கண்ணை வாங்க முடியல. இன்னைக்கு இருந்தால் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம், ஆனால் அன்னைக்கு பண்ண முடியல. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு சகல சௌவாக்கியங்களும் இருக்கும். அது பாத்ரூம் போனால் ஒரு ஆள் கூட போவாங்க, ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஆள் கூட போவாங்க, எல்லாமே இருக்கும், ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள், இதெல்லாம் இருக்கும். இது பூராமே முன்ஜென்ம வினைப்பயனை தவிர்த்து வேற எதையாவது சொல்ல முடியுமா? அந்த தாய் தந்தை இந்த குழந்தையினால் அவஸ்தைப்படணுங்கிறது விதி. இந்த குழந்தை எல்லாம் இருந்து நமக்கு இந்த உலகத்தை நேற்று வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு உலகத்தை பார்க்க முடியாதுங்கிற நிலை. சரி, இது அப்படியே நேர் இன்டர்சேஞ்ச். ஒரு துப்புரவு தொழிலாளி, ஏற்கனவே அவனுக்கு 5 குழந்தைகள், 6ஆவதா ஒரு குழந்தை பிறக்குது. பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு போலியோ அட்டாக், 2 கால்களும் நடக்க முடியாது.
இப்போ இந்த குழந்தையினுடைய தாயும் தகப்பனும் ஊரெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு வெளியில் போகிறாங்க. ஆனால் தன் குழந்தை அசுத்தம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? இந்த குழந்தையால இருக்கிற இடத்த விட்டு நகல முடியாது. இப்போ இதெல்லாம் என்ன வினைப்பெண்ணை தவிர்த்து வேறு எதையுமே சொல்ல முடியாது. அப்போ சில விஷயங்கள் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். பேராசிரியர் அதை தான் சொல்வார், 6 கூடையவனோட திசை வந்துருச்சா அனுபவி, வேலையை மட்டும் பாரு, வேறு எதையும் யோசிக்காத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொன்னியாயா சொன்னார், சரரா இது சிரம நீர் ராசியாக இருந்தால் கடன் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னாரு. நான் கும்பலக்கணம், 6 கூடையவன் சந்திரனோட வீடு கடகராசி, நீர் ராசி தான். எனக்கு ஒரு 10 பைசா இது வரைக்கும், எனக்கு வயசு 64, நான் கடன் வாங்கியதே இல்லை. வாங்கக்கூடிய சூழ்நிலையே எனக்கு வரலையே. அப்போ ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு விஷயம் இருக்குது. 2 இன்டர்சேஞ்ச் தான், 2 எக்ஸ்ட்ரீம் தான் ஜோதிடம். அதை கொண்டு வந்து நடுவில் வைக்கக்கூடிய வால்யூம் கண்ட்ரோல் தான் ஜோதிடர். ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு காலையில் 10 மணிக்கு கேட்குறோம். எப்படி கேட்போம்? நல்ல வால்யூமாக வச்சு சவுண்டாக வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு கேட்போம். அதே பாட்டை ராத்திரி கேட்க தோணுது. எப்படி கேட்போம்? நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி வைப்போம். அப்போ நமக்கு மட்டும் கேட்குறதும் தப்பு, எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி வைக்கிறதும் தப்பு. இந்த ஜோதிடர் தான் போய் அதை டியூன் பண்ணி நடுவில் வச்சு கொடுங்க. அதுதான் ஜோதிடரோட வேலை. அதுலேயும் இந்த கர்மாவை ஒருத்தன் கர்மாங்கிறான், ஒருத்தன் கர்ம ஜோதிடம்னு போடுறேன். இது கர்மாவா கர்மமா? ஜோதிடமே கர்மமாகி போச்சா தெரியல. இப்படி ஜோதிடத்துக்குள்ள பல்வேறு விதமான விஷயங்கள். பிறகு நம்ம ஜானகி சொல்லும்போது சொன்னார், போன தடவை நீங்கள் வரும்போது சங்கம் ஒன்றா இருந்தது, இப்போ சங்கம் பெருகிடுச்சு அப்படின்னாரு. நான் ஏற்கனவே சொல்லுவேன், எப்பயுமே இந்த ஒத்த கருத்து உள்ளவங்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க, டிஃப்ரென்ஷியலான கருத்தை வச்சுக்கோங்க. ஒத்த கருத்துக்களை வச்சிங்கன்னா ஈகோ கிளாஸ் வரும், அவன் பிரிஞ்சு தான் போவான். அதுக்கு மாறுபட்ட கருத்து உள்ளவனாலும் பேசி தீர்த்துக்கலாம். மேக்னெட்டே ஒத்த போல் 2 ஒன்றை ஒன்று எதிர்க்கும், மாறுபட்ட போல்கள் தான் இணைக்கும். அதுதான் விஷயம். அதே மாதிரி தான் ஜோதிட ரீதியாகவும் சில விஷயங்கள் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பேசும்போது சொன்னாங்க 4ஆம் பாவம் கடகம் தாய் ஸ்தானம் இருக்கும். அப்போ அதுக்கு நேரம் 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் தானே தகப்பன் ஸ்தானம் வரணும். ஆனால் 8ஆம் பாவமான தனுஷல்ல தகப்பன் ஸ்தானமாக வச்சுருக்கோம். தப்பு தானே? சரி, இப்போ தகப்பன் ஸ்தானம்னு 9ஆம் இடத்தை வச்சுருக்கோம்னா அதுக்கு நேரம் 3ஆம் பாவமானது தானே தாய் ஸ்தானமாக வைக்கணும். வைக்கல. சரி, இப்போ எல்லாரும் நம்ம பேசுகிறோம். குரு அப்படின்னா அதனுடைய ஆதிபத்தியம் என்ன சொல்கிறோம்? இல்லை காரகத்துவங்கள் என்ன சொல்கிறோம்? குரு அப்படின்னா காரகத்துவங்களில் முதல் காரகத்துவங்கள் என்ன சொல்கிறோம்? குழந்தைகள். சூரியனை யாரு சொல்கிறோம்? தகப்பனை சொல்கிறோம். 5ஆம் பாவம் எதை சொல்லும்? குழந்தையை சொல்லும். 9ஆம் பாவம் எதை சொல்லும்? இங்கேயே அதை அப்படியே இன்டர்சேஞ்சாக கொடுத்துருக்காங்க. 5ஆம் பாவத்துக்கு சூரியனை கொடுத்துருக்காங்க, 9ஆம் பாவத்துக்கு குருவை கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க? எந்த விஷயம் சொன்னாலும் லாஜிக்கல் ஓரியன்டேஷனாக இருக்கணும். அது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரகத்துவங்களாக இருக்கணும் சொல்கிறேன். அப்போ ஜோதிடத்தில் எல்லாமே கொஞ்சம் முரண்பாடானதா அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் முரண்பாடு கிடையாது. அதை மறைச்சி மறைச்சி வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பேராசிரியர் மாதிரி ஆட்கள், எனக்கு ஜெயன் சார் மாதிரி, இதை மாதிரி ஆட்களினுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் அதை வெளிக்கொணரும். ஒரு கோழி முட்டை இருக்குன்னா 21 நாள் அந்த கோழி தாய் கோழி அடகாத்தா தான் முட்டை குஞ்சா வெளியில் வரும். அப்படிலாட்டி அது வராது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியலாக இன்குபேட்டர் வச்சு பண்ணுறீங்க, பண்ணால் கூட 100% வரதில்லை, 80%க்கு மேலே வராது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதை ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அப்போ இந்த நாம யோகங்கள் அப்படிங்கிறது
பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு டேபிள் அது. இருங்க போலாம். பஞ்சாங்கத்தில் ஜோதிடத்தினுடைய அடிப்படை கருவிகளாக இன்ஸ்ட்ருமெண்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு 5 விஷயங்கள்: வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம். அதில் இன்றைக்கி நம்ம ஒன்றை மட்டும்தான் எடுத்து பேச போகிறோம். நாம யோகங்கள் மட்டும்தான் பேச போகிறோம். ஏன்னா திதி கர்ணத்தை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு பிறகு எங்கள் சார் பேசணும், ப்ரொஃபஸர் பேசணும். அதனால் நேரம் கிடையாது. இன்னும் ஒரு சரியாக 15 நிமிஷம் முடிச்சிடுவேன் நான். இந்த ஒரு நாள் கிழமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வந்தால் இன்றைக்கி சூரியன் இந்த இதில் போகுது, இன்றைக்கி இந்த கிழமை அப்படிங்கிறது டைரெக்டாக நமக்கு தெரியும். நட்சத்திரம் பால்வெளியில் வானமண்டலத்தில் இந்த நட்சத்திரத்தில் போகுது, அதனால் இந்த நட்சத்திரம். திதி, இன்றைய திதியிலேருந்து சூரியன் இத்தனை டிகிரி விலகி இருக்குது, சந்திரன் விலகி இருக்குது, அதனால் இந்த திதி உருவாகுது. திதியில் பாதி கரணம் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். ஆனால் இந்த நித்தியநாம யோகத்துக்கு அளவீடுகள் ஏதாவது இருக்குதா? ஏன்னு கேட்டால் இது டைரக்ட் ஆனது கிடையாது. இது ஒரு பை ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இதை ஏன் ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நித்திய நாம யோகம் உருவாகக்கூடிய விதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறப்பு ஜாதகத்தில் சூரியனோட புள்ளியையும் சந்திரனோட புள்ளியையும் கூட்டினால் ஒரு புள்ளி கிடைக்கும். அந்த புள்ளி 360க்கு மேலே போச்சுன்னா 360 கழிச்சிட்டு நீங்கள் போட்டுக்க வேண்டியது. அப்படி போட்டிங்கன்னா ஒரு இடம் வரும். அதுதான் இந்த நித்தியநாம யோகமாக உருவாகும். இந்த நித்தியநாம யோகத்திலையும் சொல்லும் போது 27 நட்சத்திரங்களுக்கும் இணையானது தான் 27 நித்தியநாம யோகங்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அஸ்வதியில் ஆரம்பித்து ரேவதியில் முடிகிறது மாதிரி விஷ்கம்பம்ங்கிற நிதிநாம யோகத்தில் ஆரம்பித்து வைத்திருதி வரைக்கும் போகும் அந்த 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது. நடுவில் எல்லாம் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த நாம யோகத்தை பற்றி நாங்கள்லாம் பேசுகிற காலத்தில் 2010 பேசுகிற காலத்துலலாம் அப்படியே முனைங்கிட்டே இருந்தாங்க. பிறகு 2014-15 வெளிப்படையாக வந்துருச்சு. என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், நாங்கள் நிதிநாம யோகத்துக்கு பலன் சொன்னால் ஒருத்தன் அது அவயோகி, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, இதுதான் யோக புள்ளி. என்னடா யோக புள்ளி, அவயோகி, இவனுக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம உட்கார வச்சு நம்ம படித்ததை புறாத்தையும் சொல்லிக் கொடு, நீ தப்பு தப்பாகவே சொல்லிட்டு போனே கொஞ்சம் காலத்துக்கு விட்டுட்டோம். அப்படியே போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளில் இப்போ எல்லாமே இந்த யோகி அவயோகியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் திதிக்கு பலன் எல்லாம் படித்தோம். அப்போ வெளியில் பேசும்போதெல்லாம் நாங்கள் திதியை வச்சு செல்வ நிலை வரும், செல்வ வளம் பெறும், திதேஞ்சஸ்திரியம் அப்படின்னு சொல்லியிருக்கான். திதியின் வழியாக செல்வங்கள் வரலாம் அப்படின்னா உடனே இவன் என்ன சொல்லிட்டான், திதியை பிடிச்சால் நிதியை கையாளலாம் அப்படின்னா. பிறகு அதுக்கு பிறகு என்ன சொல்லிட்டான், இந்த திதிக்கு ஒரு சூனியம் இருக்குது, அது எவன் போய் வச்சான்னு தெரியல. இந்த சூனியம் அதுலேயும் ஒருத்தர் ரொம்ப கிளவராக சொல்கிறான். ஒரு நாள் ஒரு திதி உருவாகுதுன்னா இந்த ராசி மண்டலத்தில் உள்ள 10 ராசியில் மட்டும்தான் சூரிய வெளிச்சம் படும். சூரிய வெளிச்சம் படாத 2 ராசி தான் சூரிய ராசி. அதே எப்படி சூரிய வெளிச்சம் படாத ராசினா 2 ராசி பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்கணும். இப்போ பிரதமை திதிக்கு பிறந்தவனுக்கு துலாமும் மகரமும் சூரியன் எப்படி இவ்வளோ டிஸ்டன்ஸ் நடுவில் இருக்கிறதுல எல்லாம் உழுகுமா, ஆனால் இந்த 2 ராசியில் மட்டும் உழுகாது அப்படின்லாம் ஒரு கற்பனை கோடுகளை வரைந்து கொண்டுட்டார். சில நேரம் பார்க்கும்போது அபத்தமாக இருக்கும், சில நேரம் எவ்வளவுதான் போராடி பார்க்கறது அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலையில் அந்த இவங்க சொன்னது மாதிரி, சூரியநாராயணன் சொன்ன மாதிரி, ராசியில் இது இல்லைங்கிறான், அது இல்லைங்கிறான், அப்படி இல்லைங்கிறான், அப்படி இல்லைங்கிறான், யோகிங்கிறான், அபயோகிங்கிறான், சுபத்துவங்கிறான், பாவத்துவங்கிறான், வலுங்கிறான். எங்கடா எவன்டா வெயிட்டை கட்டி தூக்க விட்டான்னு நமக்கும் தெரியல. நட்சத்திரங்களுக்கு பலனே இல்லை, தசா புத்திக்கு பலனே இல்லை, எல்லாம் இல்லை இல்லை. ஜோதிடத்தில் இருக்குன்னு சொல்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. ஜோதிடத்தில் இருக்குன்னு சொல்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. இது இல்லை அது இல்லை இதவே சொல்லி ஒரு டிபேட்டாவே வச்சுக்கிட்டே இருக்கிறதா? அப்போ இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு அதில் ஏதாவது ஒரு
அவங்க என்ன காரணத்தினால அது கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஜோதிடம் எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் முன்னாடி ஒரு தடவை நம்ம பாறை ஓவியங்கள் இருக்கும்போது நான் ஓவியங்கள் எடுத்து போட்டேன். அதில் பூரா பசு ஆடு இப்படியெல்லாம் சிம்பிள் இருந்தது. அப்போ ஃப்ரோசர் உடனே வந்துச்சு, பவலாம் இதெல்லாம் வேற பவலாம், நீ விடு போகலாம் அப்படின்னு. நான் நட்சத்திர சிம்பிள் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். அதெல்லாம் இல்லை போகலாம். பிறகு ஒருத்தன் ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட வந்து மோதி உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டான். எங்கடா? நான் ஈரோட்டில். என்னடா அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்ன ராசிக்கெல்லாம் ஒரு அடையாளம் சொல்கிறீங்க, அதெல்லாம் அடையாளங்கள்லாம் வந்து தப்பு தப்பாக இருக்குது. இப்போ என்ன, தேள் வந்து என்னை கொட்டுமா, நண்டு வந்து என்னை கடிக்குமா, மாடு என்னை முட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இத்தனைக்கு 2 PhD பண்ணவன். ஒரு PhD அஸ்ட்ராலஜியில், ஒரு PhD கெமிஸ்ட்ரியில். எவ்வளோ அறிவு இருக்கணும். ஆனால் அறிவுட்டத்தனமாக நம்மக்கிட்ட போயிருப்பேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கூடுனோன்னு அவனே ஃபோனில் வந்தேன். அப்போ நான் கேட்டேன், இப்போ மேஷத்துக்கு ஆண் ஆடு கொடுத்துருக்காங்க, ஆடு கொடுத்துருக்காங்க, அது என்ன ஆடு, ஜெண்டர் என்ன அப்படின்னு கேட்டேன். அது ஆண் ராசி, அதனால அது ஆண் ஆடு அப்படின்னா. சரிடா. இப்போ ரிஷபம் என்ன ராசிடா அப்படின்னா பெண் ராசி. அதோட அடையாளம் என்ன? காளை. காளைங்கிறது ஆணா பெண்ணா? அது எப்படி? ஆண் ராசிக்கு ஆண் ஆடு அடையாளம் கொடுத்துட்டாங்க, ரைட், இட்ஸ் ஓகே. பெண் ராசிக்கு எப்படி ஒரு காளை மாடு அடையாளமாக கொடுத்தான்? அது வந்துகிந்தெல்லாம் வேண்டாம், நேரடியாக போச்சு. சரி, இதையும் விட்டு. சிம்ம ராசின்னு ஒரு ராசி இருக்கு, 5வது ராசி. அது என்ன ராசி? ஆண் ராசி. அதுக்கு அடையாளம் என்ன கொடுத்துருக்காங்க? சிங்கம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது என்ன ராசின்னு சொல்கிறீங்க? சிம்மம்னா ஆனா பெண்ணா? சிம்மம்னா ஃபெமினின் ஜெண்டர், சிங்கம்னா தான் ஆண். மந்தினா பெண் குரங்கு, குரங்குன்னா அது ஆண் குரங்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வேலை வேலை ஜெண்டர் பாலினத்தில் வித்தியாசம். கோழின்னா தான் பெட்டை, சேவல்னா ஆண். இப்படி பட்சிகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதுலேயும் இருக்குது. அப்போ இது ஆண் ராசிக்கு ஏன் சிங்க ராசினே சொல்ல வேண்டியதானே, ஏன் சிம்ம ராசின்னு சொன்னால்? சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். இதுக்கு அடுத்து மேலே கடகராசிக்கு போ. அங்கே இருக்கிறது பெண் ராசி. அங்கே இருக்கிற நண்டு பெண் நண்டா ஆண் நண்டா? நண்டை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறான், நண்டையும் தேலையும் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இது பிரசவ காலத்தில் வயிறு வெடித்து தான் குட்டிகள், அந்த குஞ்சுகள் வெளியில் வரும். அப்படி வரும்போது மேஜராக தாய் செத்து போகும். ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா படத்தில் கூட ஒரு பாட்டு வந்திருக்கு, பாக்கியராஜ் படத்தில். மூக்குத்தி பூ மேலேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் போகிறோம், கரையோர குஞ்சுகள் எல்லாம் தான் பெற்ற தாயோடு கொஞ்சி விளையாடுது அப்படின்னு சொல்லி அந்த 80s பீரியடில் பெரிய டிபேட்டு. வைரமுத்து தப்பாக எழுதிட்டார் கவிதை அப்படின்னு. அப்போ ஜோதிடத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அது நமக்கு தான் புரியலை, டெரிவேஷன் சொல்ல தெரியலேன்னு தான் எடுத்துக்கணுமே ஒழிய அது தப்பாக சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த விஷயம் வர தனுசு ராசி. அதுக்கு அடையாளம் என்ன சார் கொடுத்துருக்காங்க? வில் அம்பு. வில் அம்பு மட்டும்தானா? கரெக்டாக சொல்லணும். தெரியலன்னா தெரியலன்றோம். குதிரையினுடைய உடம்பும் மனுஷனோட தலையும் இருக்கும். ஏன் கொடுத்தா? தனுசு ராசிக்கு அப்படி ரெட்டை சிம்பிள்களை கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ 4 உபயராசி. மிதுனம் ஒரு உபயம், கன்னி ஒரு உபயம், தனுசு ஒரு உபயம், மீனம் ஒரு. மீனத்துக்கு ரெட்டை சிம்பிள், மிதுனத்துக்கு ரெட்டை சிம்பிள். இங்கே தனுசுக்கும் ரெட்டை சிம்பிள் வந்துருச்சா, குதிரையும் மனுஷனும். கன்னிக்கு
அது எவ்வளோ பெண்ணா, இதில் வயது முதிர்ந்த பெண்ணா தெரியாது, 2 குணமும் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ குதிரை உடம்பும் மனுஷனோட தலையும் அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்தளவு வேகமும் விவேகமும் நிறைந்த ராசின்னு அர்த்தம். அதுலேயும் அதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, தனுசு ராசிக்காரனை வில்லானை சொல்லால் வலை அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அந்த தனுசு வில்லுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்றப்பட்ட வில்லாக இருக்கும். நான் ஏற்றப்பட்ட வில்லுனா எப்படி இருக்குன்னா, குறி வச்சு அம்பை இழுத்தது மாதிரி இருக்கும். இந்த கையை எடுத்தாச்சுன்னா அங்கே டார்கெட் க்ளோஸ். அவ்வளோ வேகமும் விவேகமும் அறிவுபூர்வமாக உள்ளது. இவங்க 2 பேருமே தனுசு லக்னம். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளரையும் பல்வேறு விதமான காரணிகள் மாறிக்கிட்டே இருக்கு. புனர்பூசம், புனர்வசு, இது என்னடா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்னடா அடையாளம்னு கேட்டால் வில்லேந்திய ராமன் அப்படிங்கிறான். கரெக்டாக படித்தா கரெக்டாக படிக்கணும், அப்படி இல்லைன்னா படிக்கக்கூடாது. அப்போவே அவர் சொன்னார், பொன்னையா பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு பல்வேறு விதமான வருமானங்கள் வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல கீழே இருந்து போயிடணும். முதல்ல ராசி நட்சத்திரம் அப்படி வரிசையாக போகணும். நட்சத்திரத்திலே இருக்குது. உத்திராடத்துக்கு பல்வேறு விதமான வருமானங்கள் வரும்ல சார். உத்திராட நட்சத்திரத்திலேருந்து ஒருத்தனுக்கு கிரகம் தசை நடத்தினால் அவனுக்கு பல்வேறு வழிகள், அது எந்த பாவமாக வேணாலும் இருக்கட்டும் சார். 10 விரலுக்கும் 10 விதமான தொழில் செய்வான் பாரு எனக்கு. அப்ப இது எல்லாமே ஒரு விதமான விஷயங்கள். புனர்வசு அப்படின்னா, புனர் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் அர்த்தம், வசு அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். அப்போ மீண்டும் மீண்டும் ஒளிங்கிறது ஒரு அர்த்தம். அப்போ ஒரு டார்க் ஸ்பேஸை கடந்து தானே அவன் ஒளிக்குள்ளே வரணும். அப்போ அவனுடைய வாழ்க்கைகள் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த புனர்வசுவும் இந்த உத்திராடமும் கரெக்டாக 180 டிகிரிலே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புனர்வசு ராமன் ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் அப்படிங்கிற 3ஐயும் ஒன்றோட நிப்பாட்டிக்கிட்டவர். உத்திராடம் 10 விரலுக்கும் 10 விதமான விஷயங்களை யோசிக்கும். உத்திராடத்தினுடைய அதிதேவதை விஸ்வ தேவர்கள்னு சொல்லக்கூடிய 10 விதமான தேவதைகள் அதிதேவதைகள். திசைகள் 4, அதனுடைய சப் கிளாஸஸ் 4, 8 திசைகள், பூமி 1, வானம் 10 திக்குகள்லையும் அதனுடைய பார்வை இருக்கும். இன்னும் 10 நிமிஷம் பேசிட்டு தான். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 6 மணிக்கா 5 மணிக்கா? பேசிடுவோம் முடிச்சிடும். ஒரே 2-3 மட்டும் சொல்லிட்டு. அப்போ இதுக்குள்ளரை ஆழ்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் ஒரு விஷயங்கள் வரும். காலையில் சொல்லும்போது சொன்னாங்க, இது சமுத்திரத்தில் மூழ்கி முத்தெடுக்கிற விஷயம். சமுத்திரத்தில் மூழ்கி முத்தெடுக்கிறது இல்லை, சமுத்திரத்தில் முதல்ல நீந்தி தக்க வச்சுக்கணும். அதுக்குள்ளே உயிர் பழச்சியாவது இருக்கணும். கையை காலை ஆட்டிக்கிட்டே இருந்தாவாது எவனாவது ஒருத்தன் கை கொடுத்து தூக்குவான். மூழ்கி முத்தெடுக்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு. அப்படித்தான் இந்த விஷயம். இந்த நாம யோகங்கள்ங்கிறது நான் என்ன சொன்னேன், சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அதனுடைய பை ப்ராடக்ட் அப்படின்னு. சூரியன்னா தாய்க்கு காரகமா, தகப்பனுக்கு காரகமா, சந்திரன்னா தாய்க்கு காரகமா. நம்ம இந்த பூமியில் ஜனனம் ஆகிறதுக்கு நம்மளுடைய தாயும் தகப்பனும் தானே காரணம். அவங்களோட பை ப்ராடக்ட் நம்மளோட அந்த விஷயம் அவங்களோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு 8வது நட்சத்திரத்தை எடுத்துக்கோ, அது உனக்கு யோகி. ஏன் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தை எடுத்துக்க வேண்டியான்னா நல்ல நட்சத்திரம்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டான். ஏன்னா அது 3ஆம் பாவத்தில் வரும்பா. அப்போ கேட்டான். ஆனால் யோகியில் மட்டும் அது அப்படியெல்லாம் வராது. என்னென்னமோ பித்தலாட்டங்கள் அப்படி இப்படி வருது. ஸோ அப்போ இதுக்குள்ளே இந்த நிதிநாம யோகத்துக்குள்ள ஆழ்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. பரணி நட்சத்திரம், அதற்கு இணையான நிதிய நாம யோகம் பிரீத்தி. பிரீத்தினா என்ன சொல்றது? பிரதி உபகாரம் செய்யக்கூடியது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரீத்தின்னு ஒரு மிக்சி வந்ததா? அது இல்லாத வீடு இருந்ததா?
பெண்களுக்கு அது எவ்வளவு சுகபோகத்தை கொடுத்தது. ஒரு நாள் 10 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா கூட பிரித்தி மிக்சி ஏங்கலைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே அவ்வளோதான். அப்போ பிரதி உபகாரத்தை செய்யக்கூடியது பிரித்தி, அவங்களுடைய அடையாளத்தையும் அந்தஸ்தையும் சொல்லக்கூடியது. பிரித்தி நினைச்சால் ஒருத்தருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். துரியோதனன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியமெல்லாம் கேட்கக்கூடாது, இருக்கு காட்டுறேன். ஆமா, அத பாவிகளா இருக்கு, எல்லா நட்சத்திரத்துக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அவங்க அப்பா அவனுடைய பொண்டாடி சத்தியவதி எந்த நட்சத்திரத்துல பிறந்தா இருக்கு. எந்த நட்சத்திரத்துல பிறந்தான். அவன் தம்பி சித்ராங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தான். என்னங்க இது மயக்கமே வருதுங்க, எனக்கு தெரியலைங்க. தர்ம நட்சத்திரம், அவன் பஞ்ச பாண்டவர்கள் ஒரு 5 பேரு, அவனுக்கு உப பஞ்ச பாண்டவர்கள். சார் நேரம் ஆயிடுச்சு சார், சார் முடிச்சு. இதெல்லாம் கட்டுக்கங்க, மகாபாரதத்துல எல்லாம் கிடையாது. இல்ல அந்த காலத்துல ஜோதிடத்துல கூறுகள்ல உள்ள போகல, சகுனமும் நிமித்தமும் தான் அந்த காலத்துல இருந்தது அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவரு ராமாயணத்திலே தான் பிஎஸ்சி பண்ணவர். 6000 வருஷம் பின்னோக்கி போனாரு. நான் தேடினாரு செய்திகளை தேடி நான் போன லைப்ரரிக்கு தான் நீங்க கண்ணால கூட காதல கூட கேட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளவு புக்ஸை பார்த்தோம், அவ்வளவு புக்ஸுகளை தேடினோம். எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருமான்னு பார்த்தோம். இருந்தா தானே கிடைக்கணும். ஜோதிடம் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? இங்க ஜோதிடத்தை இந்த வானசாஸ்திரத்தை உருவாக்குனவன் யாரு? ராசியை மரிமான் தோற்றத்துக்கு கொண்டு வந்தவன் யாரு? நம்மளா? அவன் மெசபடோமியன் சொல்லக்கூடிய மெசபடோமியன், அசிரியன், பாபிலோனியன், சால்டியன், அவங்க உருவாக்குனது இந்த ஜோதிடத்தினுடைய கலை. ஐயா அதெல்லாம் நமக்கு ஐயா இங்க பாருங்க, சடங்குகள் வேற ப்ரூவ் வேற. இல்ல இப்ப நீங்க சொல்றது இதெல்லாம் கல்வெட்டுல இருக்கு. ஆடி ஆதிரைன்னு இருக்கு, கல்வெட்டு இருக்கு. திருவாரூர் கோயில் கல்வெட்டுல ஆடி ஆதிரை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், இந்த ஐப்பசி சதயம் அப்படிங்கிறது ராஜராஜ சோழனோட பிறந்த நட்சத்திரமாக இங்க கல்வெட்டு இருக்கு. ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் அல்ல. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணது யாருடைய ஆட்சியில? நாயக்கர்களுடைய ஆட்சியில தஞ்சாவூர் தலைநகரமாக இருக்கும் பொழுது கும்பாபிஷேகம் நடத்தின நட்சத்திரம் சதயம். அது என்ன? ராஜராஜனுக்கு மட்டும் சதயம். மகன் ராஜேந்திரன் என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. ஆகிட்டீங்களா? அப்ப அவர் பொண்டாட்டி என்ன நட்சத்திரம்? குந்தவை என்ன நட்சத்திரம்? அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க நட்சத்திரம் என்ன? அவங்களுக்கு பின்னாடி இருந்த நட்சத்திரம் என்ன? என்ன கட்டம், என்ன ஜாதகம்? அதான் நான் கேட்கிறேன். இருங்க, அப்ப எங்க அண்ணன் கரிகாலனுக்கு என்ன நட்சத்திரம்? சார் நீங்க இப்படியே பொய்யா சார் என்ன சொல்லிக்கணும்? அதான் சார் பேப்பர் வந்ததெல்லாம் உண்மையா? நாங்க ஆய்வு, நீங்களும் நானும் ஆய்வு செஞ்சாதான் உண்மை சார். ஐப்பசி சதயம்ங்கிறதுல நானே ஒரு பேப்பர் பர்சன்டேஷன் பண்ணேன். ஐராவதம் மகாதேவன் இருக்கும்போது அதில் ஒரு பேப்பர் பர்சன்டேஷன் பண்ணேன். ஒரு சின்ன டிபேட்க்கு சொல்கிறேன் கேளுங்க. ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது சூரியன் நீசமான இடமா? துலா ராசியில், அவர் சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கார். 7 கூடிய சூரியன் 9 தகப்பன் ஸ்தானத்தில் நீசமாயிட்டார். இப்போ நீசமான கிரகத்துக்கு அப்படி ஒரு பலன் கிடைச்சிருக்குமா? ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய ஆளாக ஆயிருக்கலாமா அப்படின்னு கேட்டால், நான் காலையில் அதை சொல்லும் போது சொன்னேன், இந்த நீசம் பெற்ற கிரகங்கள் எப்பயுமே மைனஸாக தான் வேலை செய்யும் அப்படின்னு நினைக்காது. நீசம் பெற்ற கிரகங்கள் எப்பையும் எச்சரிக்கை தன்மையோடையே இருக்கும். தன்னை எவனாவது ஒருவன் ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையோடு இருப்பான்.
உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, எவன் வந்தாலும் எனக்கு என்ன, என்கிட்ட நான் இருக்க, நான் பார்த்துக்குவேன் அப்படின்பா. இப்போ உதாரணத்தோட சொல்கிறேன், சுக்கிரன் உச்சம் பெற்றவன் பூரா டாக்ஸியில் போவான் சார், வாடகை காரில் போவான் சார். சுக்கிரன் நீசம் பெற்ற வீட்டில் 2 கார் வாசலில் நிற்கும், யூனிஃபார்ம் டிரைவர் போட்டு வெளியில் நிற்பான். செவ்வாய் நீசம் பெற்ற ஜாதகம் 2 வீடாவது சொந்த வீடு இருக்கும். எனக்கு ஜாதகத்திலே செவ்வாய் நீசம், எனக்கு ராசி அதிபதி விருச்சிக ராசி, எனக்கு செவ்வாய் நீசம், எனக்கு தஞ்சாவூரில் 2 வீடு இருக்கு. செவ்வாய் உச்சமானவன் வாடகை வீட்டில் தான் இருப்பான். இதை இன்னும் கிளாரிட்டியாக சொல்கிறேன், உங்களுக்கு இல்லை வரும், உச்ச செவ்வாய்க்கு இல்லை இருக்கா, ரைட், பரவாயில்ல. ஏதாவது எக்ஸப்ஷனல் இருக்கலாம், புரியுதுங்களா? நம்ம எக்ஸப்ஷனில் எப்பயுமே ரூல் ஆஃப் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. நான் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ 2 கண்ணு நல்லா தெரியும்ல, ஒரு கண்ணில் கட்சிப்பை கட்டிட்டு ஒரு கிளிம்சஸ் ஆஃப் காயின்ஸ் கொடுத்து இதை டினாமினேஷன் தனித்தனியாக பிரித்து வைங்கன்னா உங்களால் கரெக்டாக பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் கண்டிப்பாக தவறு இருக்கும். இது ஒரு பிளைண்டு, பிறவியிலே குருடானவன், அவன் காசவே பார்த்ததில்லை, அவன்கிட்ட கொடுங்க, கரெக்டாக நயா பைசா சுத்தமாக அவன் எடுத்து வைக்கலாம், நான் ஜோதிடத்தை விட்டு வெளியில் போயிடுறேன் சார். அதுதான் சார், அவனுக்கு அந்த எச்சரிக்கை தன்மைகள் அதிகமாக இருக்கும். அது அவனுடைய பழக்கத்தில் வந்ததாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு ரூபாயை கூட டினாமினேஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளால கூட இருட்டில் பிரிக்க முடியாது, ஒன்று மாற்றிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடியது. ஸோ முடிச்சிடும் அந்த வந்துடுறேன். அப்போ ஒரு கிரகம் உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் இப்படி ஒரு பலன் இருக்குது. இப்போ ராஜராஜ சோழன் ஜாதகத்தில் சூரியனே நீசம். நான் ஒரு தடவை ஒரு டிபேட்டில் எங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது ஒரு இதிலே நான் பேசினேன். அப்படி பேசும்போது நான் என்ன எவிடென்ட் எடுத்தேன்னா, சரஸ்வதி மகாலில் ஒரு புஸ்தகங்கள் இருந்தது, அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுத்துருக்கான், பல்வேறு விதமான பெயர். அதில் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு ஐப்பசின்னு பேர் கொடுத்துருக்கான். அப்ப அவ ஐப்பசி மாதம்னு எடுத்துக்கிட்டு நீங்க அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவன்னா சூரியன் உச்சமா இருக்கணுமா? நான் அந்த ஃப்ரேம் பண்ணேன், ஒரு வாக்குவாதம்லாம் பண்ணேன். ஆனால் பட் அது டெலிப்ரேட்டடாக வரல. ஏன்னு கேட்டால் நான் ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்டாக சேரலை, கல்வெட்டியல் துறையோடு இருந்திருந்தேன்னா அது வாத பிரதிவாதங்கள் உட்பட்டு போயிருக்கும். சரி, ரைட், விட்டுரும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள். சரி, நிதிநாம யோகம் இப்போ எடுத்துக்கோ. ஆயுஷ்மான் யோகம் அப்படின்னா இது உங்களுக்கு பெயர்லே தெரியும். ஆயுஷ்மான் அப்படின்னா நீண்ட ஆயுளே உடைய. சௌபாக்கியம் அதுக்கு அடுத்தது. சௌபாக்கியம்னா என்ன? சகல சுகபோகங்களோடு இருக்கிறது. ஒரு காலத்தில் எல்லா வீட்லேயும் சௌபாக்கிய வெட் கிரைண்டர் இருந்ததா? அது உங்களுடைய அந்தஸ்தை குறிக்கக்கூடியதாக இருந்ததா? எங்கள் வீட்டில் டில்ட்டிங் கிரைண்டர், சௌபாக்கியா கிரைண்டர் இருக்குன்னா பெருமையாக சொல்லிக்கிறது. ரோகிணி பெருமைப்படக்கூடியது. அதுக்கு அடுத்த நிதிநாம யோகம் சோஃபனம். இன்னைக்கு சோஃபனம்னா சா போட்டு ரெட்டை சொல்லி போட்டு சோஃபனம்னு எழுதுறான். அப்படி கிடையாது. சோஃபனம் அப்படின்னா சோபாக்கு போடுற சோ போடணும், அந்த வடமொழி ஷா போடணும். சோஃபனம். சோபனம்னா என்னன்னா, இன்னைக்கு பழைய கோயில்களில் போனீங்கன்னா நீ எதை எடுத்தாலும் என்னை சொல்லவே விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிற, பிறகு பேசுனா நிப்பாட்டுங்கிற, 2 நிமிஷம் முடிச்சிடுறேன் கரெக்டாக. அங்கே பாருங்க, அந்த சோபனம் அப்படின்னா இறைவனோட பள்ளி அறை இருக்குல்ல, அதுக்கு பேர் சோஃபன அறைன்னு வச்சுருப்பாங்க. இன்னொரு இடத்துல சோஃபனம் இருக்கும், பொக்கிச அறைக்கு பேர் சோபன அறைன்னு பேர். அப்போ இந்த மிருகசிரிஷம் அப்படிங்கிறதுக்கு சோஃபனம்ங்கிற நிதிநாம யோகம் இணையாக வரக்கூடிய மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த நிதிநாம யோகமான சோஃபனத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவங்கள மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபடவே முடியாது. அதில் நட்சத்திரத்தோட நித்தியநாம யோகத்துக்கு தான் அதில் அதிகமாக வேல்யூ இருக்கும். இந்த 2 நட்சத்திரமும் அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. ஒரே ஆண் பெண் அடுத்தடுத்து இருக்கும், மற்ற எந்த இடத்துலையும் இருக்காது. ஒரு 3 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். ரோகிணி மிருகசிரிஷம் ஆண் நாகம் பெண் சாரை, மகம் பூரம் எலி ஆண் எலி பெண் எலி, அனிஷம் கேட்டை 2 மான்,
இந்த 3 பேருமே தாம்பத்திய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, சிறப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி வந்தால் அடுத்து திருவாதிரைக்கு இணையாக வரக்கூடியது அதிகண்டம் அப்படிங்கிற நிதிநாம யோகம். அதிகண்டம், கண்டம் அப்படின்னா ஒரு இதை 2 பீஸ் ஆக்குறது, கண்டம் ஆக்குறது. ஒரு மைசூர் பாக்கு இருக்கு, ஒரு கேக் இருக்கு, 2ஆக வெட்டினோம்னா கண்டம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதிகண்டம்னா இந்த அதிகண்டம் ஆக்கிட்டாரு. தூள் தூளா ஆக்குறதுக்கு பேர் தான் அதிகண்டம்னு அர்த்தம். இப்போ இந்த டைமண்ட் கல்கண்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி தூள் தூளா ஆக்குறதுக்கு பேர் தான் அதிகண்டம். நம்ம முன்னாள் முதல்வர் இருந்தாங்க ஜெயலலிதா, அவங்க அதிகண்டம் நிதிநாம யோகத்தில் பிறந்தவங்க. அவங்க சொன்ன 2 ஃப்ரேம் வார்த்தை யாருக்காவது நினைவு இருக்கா? ஏட்டில் பதிவிற மாதிரி 2 வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு அடுத்து என் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை, ஆனால் காலுக்கு கீழே எதிரி வச்சிருந்துச்சு. அதிகண்டம் அப்படி தூள் தூளா ஆக்கக்கூடியது. ஸோ இந்த நிதிநாம யோகம். அதுக்கு அடுத்து புனர்பூசத்துக்கு வரக்கூடியது சுகர்மங்கிற நிதிநாம யோகம். சுகர்மம் அப்படின்னா கேட்குதா? சுகர்மம் அப்படின்னா இவங்கெல்லாம் குருவினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடியது. இந்த சுகர்மம் நிதிநாம யோகம் நம்ம தங்கப்பாண்டியனை முதல்ல பார்க்கும்போது கேட்டேன் அவர்கிட்ட, உங்கள் திதி என்ன? நிதிநாம சுகர்மம் அப்படின்னாரு. உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஏதாவது பண்ணீங்களான்னு. ஆனால் முதல்ல நான் அதுதானே டீலர்ஷிப்பே எடுத்தேன். மைதா மாவு புரோட்டா மாவு தானே நான் டீலர்ஷிப். இவங்களுக்கெல்லாம் உணவு தொழில் வரும், உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களில் வரும். இப்படி நிறைய இருக்குது. அவன் அதுக்கு மேலே பேசுனேன்னா என்னை அடிச்சிருவான், மைக்க பிடிங்க. அதனால் இன்னொரு தடவை பேசும்போது முதல்ல பேசிடுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.